எல்லாருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஹிந்துஸ்தானோட யூடியூப் தமிழ் பேஜ். இதுல நாங்க வரையற பொருட்கள், பெயிண்டிங் பொருட்கள், அப்புறம் ஸ்டேஷனரி பத்தி நிறைய பேசுவோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வாட்டர் கலர் பேப்பர் பத்தி. வாட்டர் கலர் பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். பட் பேப்பர் வந்து நிறைய ஒரு பல விதமான பேப்பர்ஸ் ஆக்சுவலி இருக்குது. அதுவும் ஹிந்துஸ்தானில் வந்து 100 ரூபாயிலேருந்து 600 ரூபா வரைக்கும் பேப்பர் அவைலபிளாக இருக்குது. ஸோ இது வந்து டிஃப்ரெண்ட் திக்னஸில் இருக்கும், டிஃப்ரெண்ட் டெக்ஸ்சர்ஸில் இருக்கும். ஸோ நீங்கள் எதிர்பார்க்குறதோட அதிகமாகவே நிறைய இருக்கும். ஸோ இதை எப்படி நீங்கள் வந்து வித்தியாசப்படுத்தி பார்க்குறதுங்கிறது ஒரு ஜென்யூனான கேள்வி தான். ஸோ அதை வந்து இன்றைக்கி ஹோப்ஃபுல்லி நான் ஆன்சர் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து வாட்டர் கலர் பேப்பர்னால் என்ன, அது ஏன் வந்து வித்தியாசமாக இருக்குது? ஸோ ஜென்ரலாக நீங்கள் வாட்டர் கலர் வந்து நீங்கள் ரெகுலராக வாங்குகிற சார்ட் பேப்பரோ இல்லை ஏதோ ஒரு பேப்பர் அப்படின்னு நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அதோட உண்மையான ஒரு ரியல் ப்ராப்பர்ட்டி, அந்த வாட்டர் கலரோட அழகு வந்து அந்த பேப்பரில் வந்து தெரியாது. வாட்டர் கலரோட பெயிண்ட்டும் ப்ரஷ்ஷும் எவ்வளோ முக்கியமோ அதை விட ரொம்ப முக்கியமானது இந்த வாட்டர் கலர் பேப்பர் தான். ஏன்னா அதுதான் டிசைட் பண்ணுது உங்கள் பெயிண்ட் எவ்வளோ தூரம் பரவுது, அப்புறம் எவ்வளோ தூரம் அதை அப்சார்ப் பண்ணிக்குது அந்த வாட்டரை, உங்களோட நீங்கள் எதிர்பார்க்குற எஃபெக்ட், அந்த ஃப்ளோ, அது வந்து அந்த பேப்பர் தான் உங்களுக்கு கொடுக்கும். ஸோ வாட்டர் கலர் பேப்பரில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட் குவாலிட்டி இருக்குது, ஆர்டிஸ்ட் குவாலிட்டி இருக்குது. ஸோ அதில் ஈச் பேப்பர் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டெக்ஸ்சர்ஸில் கூட இருக்குது. ஸோ அதை பற்றி இன்றைக்கி கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ ஸ்டூடெண்ட் பேப்பர்ஸ் பார்த்தீங்கன்னா நார்மலி வந்து செல்லுலோஸ் பேப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்படின்னா வுட் பல்ப்பில் வந்து ரா மெட்டீரியல் எடுத்து அதுலேருந்து பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் விலை கம்மியாக இருக்குது. வேறஸ் காட்டன் பேப்பர்ஸ், ஏன்னா உங்களுக்கே தெரியும் காட்டன் வந்து ரொம்ப ஒரு விலை ஜாஸ்தியான ஒரு ஐட்டம். அண்ட் அதை வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணும்போது டெஃபினட்டாக விலையும் ஜாஸ்தியாக ஏறிடும். பட் காட்டனோட அந்த பலம் இருக்குது பாருங்கள், அதுதான் ஆக்சுவலி வாட்டர் கலர் பேப்பரில் ரொம்ப முக்கியமானது, அந்த பலம். ஸோ அந்த காட்டன் ஃபைபர்ஸ் ஜென்ரலாக ரொம்ப லாங்காக இருக்கும். ஸோ அதனால் வந்து உங்களோட காட்டன் பேப்பரோட ஸ்ட்ரென்த் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இந்த டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்க மெயினாக அப்படின்னா இதுதான் மோஸ்ட் பாப்புலர். ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து ப்ரொஃபஷனலாக வந்து யூஸ் பண்ணாதவங்க இந்த ஸ்டூடெண்ட் பேப்பர் தான் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் இது வந்து செல்லுலோஸ் பேப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க, மேட் ஃப்ரம் வுட் பல்ப். ஸோ இது ஏன் வந்து ப்ரொஃபஷனல்ஸ் யூஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்னா இதில் வந்து உங்களுக்கு கிடைக்கிற அட்வான்டேஜஸ் பயங்கரமாக இருக்குது. இந்த வாட்டர் கலர் காட்டன் பேப்பர்ஸில் வந்து ஒன்று நான் சொன்னது பலம், ரெண்டாவது வந்து அந்த வாட்டரோட ஃப்ளோ இதில் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த அப்சார்பன்சி, அந்த தண்ணியை இழுத்துக்கக்கூடிய அந்த சக்தி வந்து இதுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அதனால தான் வந்து இது டூ மெயின் டிஃப்ரென்சஸ்ன்னு சொல்லலாம். இப்போது இதை விட்டுட்டு நம்ம ஒரு ஹேண்ட்மேட் பேப்பர் கூட இருக்குது. ஸோ அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுவும் வந்து ஆக்சுவலி ஒரு காட்டன் மிக்ஸ் தான். ஸோ இதில் வந்து ரீசைக்கிள்ட் காட்டன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களோட இல்லை காட்டன் ரேக் பேப்பர்ஸ், இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஹிந்துஸ்தானில் காதி பேப்பர் அப்படின்னு ஒன்று விற்கிறோம். ஸோ இது வந்து காதி பேப்பர். ஸோ உங்களுக்கு தெரியுதா, உங்களுக்கு நேச்சுரல் எட்ஜஸ் அப்படியே இருக்குது. அண்ட் அதோட ஃபெல்ட் கூட, ஃபெல்ட்னா இந்த டெக்ஸ்சர் ஆஃப் த பேப்பர் மேலே வச்சுருக்காங்களே அதுக்கு பேர் ஃபெல்ட். ஸோ அது கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அண்ட் ஒரு பேப்பருக்கு ஒரு பேப்பர் ஆல்மோஸ்ட் ஐடென்டிக்கலாக இருக்காது, ஒன்று கொஞ்சம் ஒரு மைனர் வித்தியாசம் இருக்குது. ஏன்னா அது ஹேண்ட்மேட். ஸோ இது ஏன் ஒரு மிட் ரேஞ்சில் இருக்குது அப்படின்னா இதில் காட்டன் கண்டென்ட் இருக்குது, எஸ், பட் இது ரீசைக்கிள் காட்டன், பியூர் காட்டன் இல்லை. ஸோ அதுதான் வித்தியாசம். 100% காட்டன் அப்படின்னு சொல்கிறோம்ல, அதில் வந்து பியூர் ரா மெட்டீரியல் ஆஸ் இட் இஸ் நம்ம எடுத்து அதுலேருந்து டைரெக்டாக ப்ராடக்ட் பண்ணுறாங்க. இது வந்து ஃபேப்ரிக், ஆக்சுவலி துணியை வந்து ரீசைக்கிள் பண்ணி அதை வந்து பேப்பராக மாற்றுறாங்க. ஸோ அதில் தான் வந்து மெயின் வித்தியாசம் இருக்குது. ஸோ இந்த விலை வித்தியாசமும் அதனால தான் வருது உங்களுக்கு. அண்ட் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட லோக்கல் ஹேண்ட்மேட் பேப்பரில் வந்து ஓரளவுக்கு அந்த காட்டன் பேப்பரோட ஒரு ஃபீல் வந்துடும். பட் டெஃபினெட்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த காட்டன் பேப்பரோட மேனுஃபேக்சரிங் ப்ராசஸே வந்து ரொம்ப டீட்டெயில்டாக இருக்கும். அதை பற்றி நான் கொஞ்சம் சொல்கிறேன். பட் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா இந்த பேப்பர், தட் இஸ் இந்த சித்ராபட் பேப்பர் விச் இஸ் கிரேட் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ். அதை தவிர்த்து வந்து இந்த வாட்டர் கலர் மான்ட்வால் ஷீட், this is quite good. இது ரொம்ப நல்லா இருக்கும் ஆக்சுவலி ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். அண்ட் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி ஒரு சந்தோஷமான ஒரு ரிசல்ட்டை நீங்கள் கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் இந்த ரெண்டு பேப்பர்ஸில். ஸோ நம்ம ஆக்சுவலி இப்போ வாட்டர் கலர் பேப்பர் டெக்ஸ்சர் பற்றி பார்க்கலாம். ஸோ 3 டெக்ஸ்சர் ஆக்சுவலி அவைலபிள் இருக்குது. ஹாட் ப்ரெஸ்,
cold press and rough. So இந்த மூணு டெக்ஸ்சர்லயுமே மூணு விதமான பெயிண்டிங்க்கு இது சூட்டபிள் நம்ம சொல்லலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஹாட் பிரஸ் பேப்பர் பார்க்கலாம். இந்த பேப்பரில் பார்த்தீங்கன்னா சுத்தமாக டெக்ஸ்சரே இருக்காது. இது யார் யூஸ் பண்ணுவாங்கன்னா இல்லஸ்ட்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க ஸ்கேன் பண்ணி டிஜிட்டலாக கரெக்ட் பண்ணும்போது பேப்பர் ஸ்மூத்தாக இருந்தால் தான் அது வந்து நல்லாயிருக்கும். ஒன்று ஆனால் மெயினாக நோட் பண்ணோம், மீதி பேப்பர் டெக்ஸ்சரை கம்பேர் பண்ணும்போது ஹாட் ப்ரெஸ்ஸில் அவ்வளோ தண்ணி வந்து அப்சார்ப் பண்ணாது, கொஞ்சம் மேலேயே வைக்கும். நீங்கள் எவ்வளோ தண்ணி வச்சாலும் ஒரு மாதிரி ரொம்ப டைம் ஆகும் அது உள்ளே எடுத்துக்கிறதுக்கு. பட் அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருந்தாலும் அட்வான்டேஜ் நீங்கள் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்சரே இல்லாதனால ஸ்கேன் பண்ணி உங்களுக்கு ஈஸியாக வேலை பண்ணலாம். டீட்டெயில் ஒர்க்குக்கு இது ரொம்ப நல்ல பேப்பர். ஸோ உங்களுக்கு பொட்டானிக்கல் ட்ராயிங்ஸ் மாதிரி பண்ணுறீங்க, ஒரு டீட்டெயில் ஃப்ளாரல்ஸ் பண்ணுறீங்க, இல்லை நீங்கள் நிறைய வந்து பென் அண்ட் இங்க் ட்ராயிங் பண்ணுறீங்க, ஈவன் கிராஃபைட் யூஸ் பண்ணிங்கன்னா கூட இந்த பேப்பர் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா மர்ஜ் பண்ணுறதுக்கு பிளெண்ட் பண்ணுறதுக்கு இந்த காட்டன் பேப்பர் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அதை தவிர்த்து வந்து நீங்கள் எதிர்பார்க்குறதோட கொஞ்சம் பெட்டர் ரிசல்ட் கண்டிப்பாக இந்த ஹாட் ப்ரெஸ் பேப்பர் கொடுக்கும். ஸோ இல்லஸ்ட்ரேட்டராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இது வந்து ஒரு சூப்பர் பேப்பர். ஈவன் வாஷ் கூட இதில் நீங்கள் யூஸ் பண்ணலாம். கோல்ட் ப்ரெஸ் பேப்பர் டெஃபினட்டாக வாட்டர் அப்சார்பன்சி இதை கம்பேர் பண்ணும்போது மச் பெட்டராகவே இருக்கும். அதை தவிர்த்து வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு நடு டெக்ஸ்சராக இருக்குது, கொஞ்சம் லைட் டெக்ஸ்சர் மட்டும்தான் இருக்கும் அதில். அண்ட் இது பார்த்தீங்கன்னா 99% வந்து எல்லாரும் இந்த கோல்ட் ப்ரெஸ் சிபி பேப்பர் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஈவன் உங்களோட மாண்ட்வால் எடுத்துக்கோங்க, இல்லை எங்களோட இந்துஸ்தான் பேப்பர் எடுத்துக்கோங்க, எல்லாமே வந்து கோல்ட் ப்ரெஸ் தான். ஸோ இந்த கோல்ட் ப்ரெஸ் பேப்பரில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஹாட் ப்ரெஸ்ஸை கம்பேர் பண்ணும்போது தண்ணி அப்சார்ப்ஷன் நல்லாவே இருக்கும். அண்ட் கொஞ்சம் இந்த லைட் டெக்ஸ்சர் வந்து எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே வந்து நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் இந்த பேப்பரை. ஏன்னா ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். நீங்கள் போர்ட்ரேட் வரைகிறீங்க, எது வரைஞ்சாலும் வந்து இதில் நல்லா இருக்கும் பார்க்க. பிகாஸ் ரொம்ப டெக்ஸ்சர் இல்லாதனால வந்து இது ஒரு பர்ஃபெக்ட் பேப்பர்னு சொல்லலாம். அண்ட் ஸ்டூடெண்ட் கிரேட் பேப்பர்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா கோல்ட் ப்ரெஸ் மட்டும்தான் வந்து ப்ரொமோட் பண்ணுவாங்க, மீதி டெக்ஸ்சர்ஸ்லாம் பெருசாக அவைலபிளாக இருக்காது உங்களுக்கு. ஸோ டெஃபினட்டாக வந்து கோல்ட் ப்ரெஸ் டெக்ஸ்சர் வந்து ஒரு ஃபேன் ஃபேவரட் அப்படின்னு சொல்லலாம். இதை தவிர்த்து வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ரஃப். இது ரஃப் அப்படிங்கிறது கம்பெனி டு கம்பெனி கொஞ்சம் நிறைய மாறும். சில கம்பெனிஸ் வந்து இந்த ரஃப் பேப்பர் அப்படிங்கிறது பயங்கர ரஃப்பாக இருக்கும். ஸோ சிலதில் வந்து ஒரு மாதிரி நார்மலாக இருக்கும். இதில் மெயினாக ஏன் ரஃப் பேப்பர் நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்கன்னா லேண்ட்ஸ்கேப் வரையும் போது இது ரொம்ப அழகாக இருக்கும். ரெண்டாவது வந்து சம்டைம்ஸ் கிரானுலேட்டிங் கலர் அப்படின்னு சில கலர்ஸ் இருக்குது. அது எப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு கலருக்கு வெயின்ஸ் இருந்தால் எப்படி இருக்கும் அது மாதிரி இருக்கும். ஏன்னா அதோட ஸ்ப்ரெட் பண்ணும்போது அவ்வளோ அழகாக போய் உட்காரும். சில இடத்துல நிறையா, சில இடத்துல கம்மியாக, ஒரு மாதிரி ஒரு நேச்சுரல் ஃபீலிங் அது கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி எஃபெக்ட்டுக்கெல்லாம் வந்து இந்த பேப்பர் சூப்பராக வேலை பண்ணுங்க. ஸோ இந்த ரஃப் பேப்பர் அந்த மாதிரி யூசேஜுக்கு பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து வாட்டர் கலர் பேப்பர் டெக்ஸ்சர்ஸ் வரைக்கும் பார்த்தாச்சு. ஸோ கண்டிப்பாக வந்து ஹிந்துஸ்தானில் அடுத்த வாட்டி உங்களை நான் பார்ப்பேன்னு நினைக்கிறேன். எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் அதை பற்றி பேசுங்க, லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வாரம் இன்னொரு புது வீடியோவோட உங்களை நான் சந்திக்கிறேன். பாய்.